இன்றைய தியானத்தை ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய அன்பின் தகப்பனே, நீ தந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மனித மீட்புக்காக நித்திய ஜீவனை அருளி செய்வதற்காக நீர் எடுத்துக்கொண்ட எல்லா காரியங்களையும் குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, எங்களை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசு கிறிஸ்துவுடைய விசேஷங்களை நாங்கள் படித்து வருகிறோம். அப்பா, அவரே ஆண்டவர், அவரே கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்று அறிக்கையிடுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும் இயேசு கிறிஸ்துவின் பஞ்சமங்களும் பிதாவே, ஆமென். எங்களை அருமையான ஜேடிகே நேயர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சரடக்கர் காலேஜில் வேலை பார்த்து ரிட்டையர்டான மக்கள் நாங்கள் அனைவரும் ஆதி ஆமத்திலிருந்து ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பது எவ்விதமாக வெளிப்படுகிறது என்பதை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று பார்க்கிறோம். அவரே ஆரம்பத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவிக்கும் பொருட்டு அப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி யோவானுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் நம்ம அனைவரும் அநேகமாக ஒரு தடவையாவது வாசித்திருப்போம். பல காரியங்கள் நமக்கு புரியாத காரியங்களாகத்தான் இருக்கிறது. யாரும் புரிய வைத்தாலும் கூட அது அப்படியாங்கிற ஒரு கொஸ்டின் கூட எழும்புகிறதாக இருக்கிறது. ஆனாலும் இதில் முக்கியமான ஒரு வசனம் இந்த முதல் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, 1:3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிற்று. அப்போ இந்த புஸ்தகம் வாசிக்கிறவன் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். கேட்கிறவர்கள், வாசித்தவர்கள் மற்றவர்கள் கேட்கும்படியாக இந்த புத்தகத்தின் காரியங்களை அவர்கள் கேட்கத்தக்கதாக வாசிக்க வேண்டியது இருக்கிறது. வாசிக்கிறவனும் சரி, கேட்கிறவர்களும் சரி, இதில் எழுதப்பட்டிருக்கிறவர்களை கை கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்படி செய்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். வாசிக்க வேண்டும், சபைகளில் அது வாசிக்கப்பட வேண்டும். சபைகள்லையோ குடும்பங்கள்லையோ கூடுகைகள்லையோ இது வாசிக்கப்பட வேண்டும். அதை அனைவரும் கேட்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படலை. புரிந்து கொள்ள முடியாத இடங்கள் இருக்கிறது. அதனால் நீ புரிந்து கொண்டால்தான், நீ அறிந்து கொண்டால்தான், அது என்ன சொல்லுகிறது என்பது உனக்கு தெளிவாக தெரிந்தால்தான் நீ பாக்கியவான் என்றல்ல. புரிகிறதோ புரியலையோ வாசிக்க வேண்டியது, கேட்க வேண்டியது. சில காரியங்கள் கை கொள்ளும்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கை கொள்ள வேண்டியது அது நம்முடைய கடமை. அப்பொழுது பாக்கியவான்களாக இருப்போம். பாக்கியவான்கள்னால் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேருகிறது தான் பாக்கியமான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தை ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. இதை வாசிக்க வேண்டும். புரிந்தாலும் புரியாவிட்டாலும் வாசிக்க வேண்டும். புரியாத பகுதி கொஞ்சம்தான் இருக்குது, புரிகிற பகுதி நிறைய இருக்குது. அதனால் எல்லா பகுதிகளையும் நம்ம வாசிக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த புத்தகம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக பூமியில் இருக்கும்போதே நான் போவேன், மறுபடியும் வருவேன், சீக்கிரமாய் வருவேன், மேகங்களுடனே சீக்கிரமாய் வருவேன் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருந்தது. அந்த காலத்து சீஷர்கள்
அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு நடந்து போவார்களாம், இயேசு கிறிஸ்து வந்து விடுவாரோ என்று சொல்லி. ஆனால் 2000 வருடங்கள் கடந்து விட்டது, இன்னும் வரவில்லை. அப்போ உள்ள கால சமயத்தை விட இப்போ காலம் நெருங்கி இருக்கிறது. கடைசி கால சம்பவங்கள் என்று கூறப்பட்டவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யோவான் தன்னுடைய வயதான நேரத்தில் தான் அவனுக்கு இந்த தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர் இதை எழுதுகிறார். அவருக்கு 88 வயதெல்லாம் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. யோவான் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அது அவரோடு கூட இருந்த அவருடைய அன்பின் சீசனாகிய யோவான் தான் என்பது பெரும்பாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சில சமயம் கொஞ்சம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனாலும் நம்ம பெரும்பான்மையோருடைய கருத்துப்படி அது அன்பின் சீசனாகிய யோவான் எழுதினது தான் என்பதை நம்ம மனதில் கொள்கிறோம். அவர் சபைக்கு, ஆதி காலத்து சபைக்கு தூண்களாக விளங்கிய 3 பேர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு, யோவான், யாக்கோபு. அந்த 3 பேரில் ஒருவனாக இந்த யோவான் காணப்பட்டார். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகங்களை வாசிக்கும்போது சீஷர்கள் எவ்விதமாக அங்கும் இங்கும் சென்று ஊழியத்தை செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் யோவான் செய்த ஊழியம், அவர் போன இடங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் எருசலேமில் இயேசு கிறிஸ்து மரிக்கும்போது சிலுவையின் அண்டையில் நின்ற சீஷன், இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய பொறுப்பு அவரிடம் தான் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆசியாவில் இருக்கும் எபேசு பட்டணத்துக்கு சென்று அதை சார்ந்த இடங்களில் சபைகளை ஸ்தாபித்து அங்கு ஊழியம் செய்தார் என்று தெரிய வருகிறது. இயேசுவின் தாயாகிய மரியாளையும் தன்னுடன் அழைத்து சென்றார் என்றும் சொல்லப்படுகிறது. அவருடைய காலத்தில் ரோம பேரரசு கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தினது. அந்த மிகவும் துன்பப்படுத்தின காலத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் அவர் நாடு கடத்தப்பட்டார். பத்மு என்னும் தீவில் அவரை நாடு கடத்தி வைத்து விட்டார்கள். அது ஒரு தண்டனை அவருக்கு. அந்த பத்மு தீவில் இருக்கும் பொழுது தான் அவர் தேவ தரிசனங்களை காண்கிறார். இந்த பத்மு தீவு ஆள் குடியிராத ஒரு வறண்ட பாறைகள் நிறைந்த இடம் என்று சொல்லுகிறார்கள். பாறைகள் நிறைந்த இடம்னாலே நமக்கு தெரியும் அது உஷ்ண காலத்தில் எவ்வளவு சூடாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் அவர் 2 வருஷம்தான் அங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்து திருப்பி எபேசூரில் இருக்கும்போது தான் அவருடைய மரணம். அந்த நேரத்தில் தான் இந்த புஸ்தகத்தை பத்மு தீவில் வச்சே எழுதியிருக்கலாமா இருக்கும். எழுது என்று இயேசு யோவானுக்கு சொன்ன காரியங்களை, காண்பித்த காரியங்களை அவர் எழுதுகிறார். எழுது என்று அவர் சொன்ன காரியங்கள் என்ன என்றால், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு, ஒவ்வொரு சபைக்கும் எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, சர்தை, லவோதிக்கேயா, தியத்தீரா, பிலதெல்பியா ஆகிய சபைகளுக்கு, இதெல்லாம் யோவானுடைய மேற்பார்வையில் உள்ள சபைகளாக இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் எழுது என்று சொல்லுகிறார். இந்த 7 சபைகள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்து சென்று ஸ்தாபித்த சபைகளே எவ்வளவோ உண்டு. அதனால் இந்த 7 சபைகளுக்கு தான் இந்த செய்தி என்றல்ல. இது ஆதி காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு சபைகள். இதில் நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் என்னவென்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது அந்த சபைக்கு சொல்லப்பட்டது தான், இந்த சபைக்கு சொல்லப்பட்டது தான், இந்த காலத்தில் உள்ள சபைக்கு சொல்லப்பட்டது தான் என்று சொல்லி நம்ம வகையேற்கக்கூடாது. நம்ம இப்போ இந்த காலத்தில் இருக்கோம், இந்த சபையின் காலத்தில் இருக்கோம். பல தியரிகள் வழங்கி வருகிறது. அதை அவங்க காலத்தின் அடிப்படையில் பிரித்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்து வரை இந்த சபை, இப்பொழுது இந்த சபை என்றெல்லாம் பிரித்து சொல்லுகிறார்கள். அவ்விதமாகலாம் பிரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஒவ்வொரு சபைக்கும் எழுத வேண்டியதை எழுதிவிட்டு 7 சபைகளுக்கும் உள்ள மெசேஜ் முடிஞ்ச உடனே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ அங்கே இங்கே என்றெல்லாம் நினைத்து கொண்டிராத,
சபைகளுக்கு சொல்லப்பட்டது. உனக்கு காது இருக்கிறதா, அதை கேளு, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனி, அதன்படி நடந்து கொள் என்பதுதான் அதன் அர்த்தம். அந்த சபைகளுக்கு எழுதுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன மேப்பு காட்டிடுறேன். இது மத்திய தரைக்கடல், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. இந்த பக்கம் எருசலேம் இருக்குது. எருசலேமில் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன்லாம் பல இடங்களுக்கும் சென்று ஊழியங்களை செய்தார். இப்போ இந்த ஆசியாவில் தான் இந்த 7 சபைகள் இருக்கிறது. இந்த 7 சபைகள் ஆசியாவில், இது ஆசியா, இந்த இடத்துல ஆசியா, இது இங்கே. இதில் பத்மு தீவுங்கிறது இதில் கடலில் உள்ள ஒரு சின்ன தீவு. 10 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் உள்ள தீவு என்று சொல்கிறார்கள். அந்த தீவில் இருக்கும் பொழுது தான், ஒரு தண்டனை காலத்தில் தான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்லுகிறார். அவர் ஆவிக்குள்ளாகி பரலோகம் திறந்து வானத்தின் அதிசயங்களை காண்கிறார். இந்த 7 சபைகளும் இந்த நட்சத்திரங்களாக போட்டிருக்குதுல்ல, இது எபேசு சபை, அதுக்கு மேலே சிமிர்னா, இந்த பக்கம் பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. இந்த சபைகளுடைய இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா, இந்த இடங்களுடைய அமைப்பை பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு போஸ்ட்மேன் அவங்கெல்லாம் போவாங்கல்ல, அது ஒரு போஸ்டல் தபால் செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. எபேசியில் ஆரம்பித்து மேலே போய் பெர்கமுக்கு போய் தியத்தீரா சர்தை பிலதெல்பியா லவோதிகேயா அந்த லெட்டர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த சபைகளுடைய பெயர்கள் எல்லாம் வேறு அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் எபேசு சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசுவில் ஒரு பெரிய கலகம், அவங்க தெய்வம்தான் பெருசு என்கிற ஒரு கலகம் நடைபெறுகிறது. தியத்தீரா ஊராளாகிய இரத்தாம்பரம் விற்கிற லீதியால் பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வசனங்களை கேட்டா என்று பார்க்கிறோம். அதனால் இந்த பெயர்களெல்லாம் வழங்கப்பட்ட பெயர்கள் தான், புதுமையானதல்ல. யோவானுடைய ஊழியம் இந்த சபைகளை சுற்றி அமைந்தது. ஆனால் சபைகளுக்கு சொல்லப்பட்டதை நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். இந்த சபைகளுக்குள்ள மெசேஜஸை கொடுக்கறதுக்கு முன்னால் யோவான் இயேசு கிறிஸ்துவை தரிசனத்தில் காண்கிறான். அவர் மிகவும் மகிமை பொருந்தினவராய், பொற்கச்சை கட்டினவராய், நிலையங்கி தரித்தவராய் 7 குத்து விளக்குகள் நடுவே உலாவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். அவருடைய கையில் 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. 7 குத்து விளக்குகளிடையே அவர் உலாவுகிறார். 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவரே சொல்கிறாரு, இந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள், இந்த 7 நட்சத்திரங்களும் அந்த சபைகளின் தூதர்கள். தூதர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன் உண்டு போல என்றெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நான் நினைக்கிறது என்னென்றால், அந்த சபையில் உள்ள அந்த பெரிய ஊழியக்காரர், அந்த சபையின் பொறுப்பாளர், அவர்களெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். அதனால் சபையின் ஊழியக்காரர்களை, பொறுப்பு வகிக்கிறவர்களை, பாஸ்டர்ஸை நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் கையில் இருக்கிறாங்க. அவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லி, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது, வாயில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் வந்தது, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசித்தது என்றெல்லாம் சொல்லி அவரை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒவ்வொரு சபைக்கும் அதில் உள்ள ஒரு தோற்றத்தோடு அவர் வெளிப்படுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், 7 குத்து விளக்குகளின் நடுவே உலாவி கொண்டிருக்கிறவர் எபேசு சபைக்கு சொல்லுகிறதாவது, வாயில் இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் இன்னொரு சபைக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி அதில் உள்ள காரியங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த சபைகளுக்குள்ள லெட்டர்ஸை பார்ப்போமானால் எல்லாம் ஒரு ஒழுங்கின் பிரகாரம் எழுதப்பட்டிருக்குது. சபை தன்னை யாரென்று வெளிப்படுத்துகிறார், எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிறார், அந்த சபையினுடைய நிறைவுகளை சொல்லுகிறார். உன்னுடைய பொறுமையை பற்றி எனக்கு தெரியும், உன்னுடைய விசுவாசத்தை பற்றி எனக்கு தெரியும், நீ படுகிற உபத்திரவத்தை பற்றி எனக்கு தெரியும், நீ அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை கண்டறிகிறதே எனக்கு தெரியும், உன்னை தூஷிக்கிறவர்கள் மத்தியில் நீ குடியிருக்கிற, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் உனக்கிட்ட ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி அந்த நிறைவுகளையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு
அந்த சபையில் காண்ற குறையும் சொல்லுகிறாரு. இவ்வளவு நிறைவுகள் இருக்கிறது, இந்த ஒரு குறைவும் இருந்தால் பரவாயில்லன்னு அவர் விட்டு விடவில்லை. அந்த குறைவை விட்டு மனம் திரும்பலைன்னா அந்த பயங்கரமான தண்டனை தான் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எபேசு சபை ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று எனக்கு உன் பேரில் குறை உண்டுன்னு சொல்கிறாரு. நீ மனம் திரும்பாவிட்டால் நான் வந்து உன்னுடைய விளக்கு தண்டை நீக்கி விடுவேன்னு சொல்கிறாரு. நீ மனம் திரும்பி ஜெயங்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தியானா உனக்கு வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இன்னொரு சபைக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிறாரு. இப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பாக்கியமான அனுபவத்தையும் அவர் சொல்லுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவோ சில சமயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது என்று நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய எல்லா செய்கைகளையும் அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய அவர் நோக்கி பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிகிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை அவர் தருவார். நம்முடைய செய்கைகளெல்லாம் அவருடைய கணக்கில் இருக்குது. நாம் படுற கஷ்டம் அவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரி, இவ்வளவு நல்லா இருக்கிறேன்ல, ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் என்று சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அந்த சின்ன தப்போ ஒரே ஒரு குறையையோ அவர் வேண்டாம் பரவாயில்லன்னு சொல்லி விடுகிறவர் அல்ல. பரிபூர்ணமான ஒரு அனுபவத்தை தான் அவர் விரும்புகிறார் என்பது அந்த லெட்டர்களிலிருந்து தெரியும். அதில் அவர் வந்து அந்த 2வது சபை சிமிர்னா சபையை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அது மகா உபத்திரவத்தின் வழியாக போய்கிட்டு இருக்குது. பயங்கர கஷ்டம் அதுக்கு. அந்த சிமிர்னா சபையில் அவர் ஒரு குற்றத்தையுமே கண்டுபிடிக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உபத்திரவத்தின் பாதையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், அதனால் ஒன்று உபத்திரவத்துலேருந்து விடுதலை பண்ணிடுவேன்லாம் அவர் சொல்லலை. உபத்திரப்படுவாய், ஆனாலும் பொறுமையாக இரு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ கவலைப்படாத. 10 நாள் உபத்திரப்படுவ, அதுக்கு பிறகு உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். நீ 2ஆம் மரணத்தினால சேதமடைய போவதில்லை என்று சொல்லுகிறார். அதனால் சில சமயங்களில் உபத்திரவங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அது அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம். எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மறித்திருக்காங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் காப்பாற்ற முடியாததுனால அல்ல, காப்பாற்றவில்லை, அவ்வளவுதான். அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் மறித்தார்கள். அதில் முக்கியமான காரியம், எவ்வளவு பாடுகள் பட்டாலும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. அதனால் நீ விசுவாசத்தை விட்டுறாத. 10 நாள் உபத்திரவப்படுவீங்கிறது, 2 நாள் உபத்திரவப்படுவீங்கன்னா கொஞ்ச காலம்னு சொல்லலாம். ஆனால் 10 நாள் உபத்திரவப்படுவீங்கன்னா அது ஒரு நீண்ட காலம்தான். அந்த நீண்ட காலம் உபத்திரவப்பட்டாலும் கூட நீ பொறுமையாயிரு, உனக்கு 2ஆம் மரணம் கிடையாது, நான் மரணத்தை ஜெயித்தேன், அதனால் நீ பயப்படாத என்று சொல்லி அந்த சபைக்கு சொல்கிறாரு. சில சபைகளை மிகவும் கடிந்து கொள்கிறார். அந்த நீ உயிருள்ளவனாக இருந்தாலும், உயிருள்ளவனாய் தோற்றமளித்தாலும் செத்தவனாக இருக்கிறாய், உன்னுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவானதாக அல்ல என்று சொல்லுகிறார். அந்த வசனங்களை எல்லாம் நம்ம தியானித்து நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது, சின்ன குறைவு தானே விட்டு விடுவார் என்று அல்ல. கடைசியில் லவோதிக்கேயா சபையை மிகவும் கடிந்து கொள்கிறார். உனக்கு அனலும் இல்லை குளிரும் இல்லை, நான் வாந்தி பண்ணி போடுவேன் உன்னை, நீ வந்து உனக்கு ஐஸ்வர்யமே இல்லை, ஆனால் நீ ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று சொல்லுகிறாய், உனக்கு வஸ்திரங்களே கிடையாது, உனக்கு குருடாக இருக்கிறாய் என்றெல்லாம் அவர் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டுட்டு இப்படி அப்படியே போன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, உனக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்துல கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. உன் கண்களுக்கு கலிக்கம் போடுன்னு சொல்கிறாரு. கலிக்கத்தை அவர் கேட்டு வாங்குன்னு சொல்லலை. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், எனக்கு விசுவாசம் இல்லை, நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கட்டாயம் தருவார். வேத வசனமே வெளிச்சம் என்று பார்க்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவளும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அதிசயங்களை நோக்கும்படி நம்ம கண்கள் பிரகாசிக்கப்பட்ட கண்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மிகவும் முக்கியம். நம்ம இருக்கிற நிலையில் இப்படியே இருந்துட்டு போவோம் என்று சொன்னால்
எந்த பிரயோஜனமும் இல்லை, முடிவு பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடி அவருடைய இரக்கங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி காலம் ஆயிட்டு இவ்வளவு தான், இனி உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு அவர் சொல்லலை. கடைசி காலமாக இருந்தாலும் நீ கேளு, நான் தருவேன் என்று தான் அவர் சொல்லுகிறார். சபைகளில் துர் உபதேசங்கள் நிறைந்து காணப்படுகிறது. நிக்கோலாய் மதஸ்தனர் என்று ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பிலேயாமுடைய போதகத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஏசபேல் என்கிற தீர்க்கதரிசியானவருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று இருக்கிறாங்க. சபைகள் தான், ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனாலும் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் காணப்படுகிறது. இந்த 3 விதமான கூட்டத்தாரும் எது செஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விபச்சாரம் இருந்தாலும் பரவாயில்ல, விக்கிரகங்களுக்கு படைத்தல்களை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தப்பு இல்லை என்று அவ்விதமான உபதேசத்தை சொல்லுகிறவர்கள். அதையெல்லாம் நான் வெறுக்கிறேன், நீங்கள் அவங்கள விட்டு வெளியே வாங்க, அந்த உபதேசத்தில் சிக்குண்டு போகாதீர்கள், என்னுடைய தண்டனை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படி சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களை நம்ம கொஞ்சம் கூட ஆழமாக வாசித்து பார்த்தால் நமக்காக எழுதப்பட்டது என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து நம்ம வாழ வேண்டும். இரத்த சாட்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்திப்பா என்கிறவன் எனக்கு உண்மையுள்ள சாட்சி. அவன் அந்த நேரத்தில் கூட நீங்கள் விசுவாசத்தை கைவிடலை, உங்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்கள், உங்களுக்கு உடையதை பற்றி கொண்டிருங்கள், உங்களுடைய கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிருங்கள். இதெல்லாம் இயேசு தாமே சபைகளுக்கு கொடுக்கிற ஒரு டைரக்ட் மெசேஜ். அதை நம்ம அறிந்து அதன்படி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதற்கப்புறம் சபைகளுக்கு எழுதின பிறகு இனி சம்பவிப்பைகளை உனக்கு காண்பிப்பேன், இங்கே வா என்கிற ஒரு சத்தம் கேட்டு யோவான் பரலோகத்திற்கு ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அங்கே ஒரு சிங்காசன தரிசனம் காணப்படுகிறது. ஒரு மகிமையுள்ள சிங்காசனம், சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனம் எப்படி பிரகாசிக்கிறது, என்னென்னலாம் அங்கே காணப்படுகிறது என்பதை மிகவும் தெளிவாக யோவான் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரத்தில். அதை நம்ம வாசித்து கொள்ளலாம். அந்த சிங்காசனத்துக்கு முன்னால் 24 வேறே சிங்காசனங்கள், மூப்பர்கள், அவர்கள் கிரீடங்களை தரித்தவர்களாக அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 4 ஜீவன்கள் அவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இரவும் பகலும் ஓயாமல் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் ஆகிய தேவனை, மகிமையும் கனமும் துதியும் புகழ்ச்சியும் பலனும் உமைக்கே உரியது என்று சொல்லி அவர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம அந்த கூட்டத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள். அப்படி இருக்கும்போதே அவர்களுக்கு மத்தியில் எண்ணுக்கடங்காத தூதர்களின் கூட்டம் 1000 10,000 இருந்தது என்று பார்க்கிறோம். அவர்களும் சேர்ந்து துதிக்கிறார்கள். ஆண்டவரை துதிக்கிறது தான் அங்கே பெரிய வேலையாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார் என்று பார்க்கிறோம். சிங்காசனத்தை சுற்றிலும் கர்த்தர் மக்களோடு செய்த உடன்படிக்கையின் அடையாளங்கள் காணப்படுகின்றன. வானவில் இருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார், அக்னி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. 7 தீபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தீபங்களை பற்றி ஒரு சின்ன கருத்து வாசித்தேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்கிற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளி செய்கிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளி செய்கிற ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி 7 பெயர்கள் இருக்கிறது. 7 விதமாக அவர் கிரியை நடப்பிக்கிறார். 6 விதமான கிரியைகளை சொல்லி இவைகளை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர். அதைத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். சிங்காசனத்தின் மகிமையை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு பாத்திரவானாக இருக்கிறார். ஒவ்வொரு முத்திரையின் உடைப்பிலும் பூமியில் துன்பங்கள், உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது. பஞ்சம், பசி, பட்டினி, சமாதானம் எடுத்து போடப்படுகிறது என்று சொல்லி 4 முத்திரைகளையும் உடைக்கும்போது
பல காரியங்கள் நடைபெறுகிறது. 5ஆம் முத்திரையை உடைக்கும்போது பலிபீடத்தின் கீழ் இரத்த சாட்சிகள் நின்று அவர்கள் முறையிடுகிறார்கள், எங்களுடைய இரத்தத்திற்காக பூமியில் நீர் எப்பொழுது பழி வாங்குவீர் என்று சொல்லி. அவர்கள் இன்னும் பரிசுத்த சமூகத்துக்கு போகவில்லை, பலிபீடத்தின் அடியில் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து மாறி சிங்காசனத்துக்கு முன்பாக போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், இன்னும் உங்களுடைய எண்ணிக்கை நிறைவாகவில்லை, இன்னும் அநேக இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியது இருக்கிறது, அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த உபத்திரவங்கள் 7 முத்திரைகள் ஒவ்வொன்றாய் உடைக்கப்படும் போது பலவிதமான உபத்திரவங்கள் வருகிறது. அதுக்கப்புறம் 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. ஒவ்வொரு எக்காலம் ஊதின உடனே என்ன துன்பம் வருது, தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது, சூரியனில் ஒரு பகுதி இருளடைகிறது, சந்திரனில் ஒரு பகுதி இருளடைகிறது என்றெல்லாம் சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையுமே மக்கள் ஆண்டவர்கிட்ட திரும்பலை, அவங்க அதே ஹார்ட்டடாக கடின இருதயம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க. முதல் 7வது முத்திரையெல்லாம் உடைக்கப்பட்டு வரும்போது மலைகளையும் குண்டுகளையும் பார்த்து ஆட்டுக்குட்டியானவரின் கோபம் வந்துவிட்டது, தேவகுமாரனின் கோபம் வந்துவிட்டது, எங்கள் மேலே விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறார்களே ஒழிய ஆண்டவரை நோக்கி தேவனே எங்கள் மேலே கிருபாயிரம் என்று அவர்கள் சொல்லவில்லை. நம்ம சங்கீதத்திலே வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அவங்க அப்போதெல்லாம் அண்டிக் கொள்ளவில்லை, இப்போ அந்த கோபத்தில் நிற்கிறாங்க. இப்போமாவது அவங்களுக்கு அதில் ஒரு மனம் திரும்புதலே இல்லை. அதனால் நம்ம பிந்தி பார்த்துக்கிடலாம், கடைசி மூச்சு விடும்போது நான் ஆண்டவரே என்று சொல்லிவிடுவேன் என்றெல்லாம் நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடும். அதனால் எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பேசுகிறாரோ அப்பொழுதே நம்மளை தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை முத்தம் செய்து அவரிடத்தில் அன்பாக இருக்கிறது ஏற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது, அதுதான் மிகவும் வேண்டியது. கடைசியில் நம்ம பார்த்துக்கிடலான்னு சொல்லவே முடியாது. கள்ளன் கடைசியில் வந்துட்டான், அந்த ஜபத்தை நான் சொல்லிடுவேன்னு சொல்ல முடியாது. இன்னொரு கள்ளனும் தான் இருந்தான், அவனுக்கு இருதயம் கடினப்பட்டு தானே இருந்தது. அதனால் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்ம இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் நீங்கள் அவரை கோபப்படுத்தாதுங்க, வனாந்திர நாட்களில் கோபப்படுத்தினது போல் அப்படி என்றெல்லாம் அநேக வசனங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம அவரை கோபப்படுத்தக்கூடாது. அடுத்த சற்ற உபத்திரவங்கள் முடியும் போதும் ஆண்டவர்கிட்ட வரலை. அவங்க தங்களுடைய விக்கிர வணக்கங்கள், தங்களுடைய பொல்லாத காரியங்கள் அதெல்லாம் ஒன்றுமே விட்டு விலகலை என்று மனம் திரும்பலைன்னு பார்க்குறோம். எப்பவுமே வர்க்கா இப்படியெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துகிறாரே என்று சொல்லி தேவனை தூஷித்தார்களே ஒழிய தங்களுடைய பொல்லாத கிரியைகள், தங்களுடைய சூனியங்கள், தங்களுடைய கொலைபாதகங்கள் எதையுமே விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று பார்க்கிறோம். அதனால் கடைசி மூச்சுக்காக காத்திருக்க வேண்டாம். எப்பொழுது ஆண்டவர் பேசுகிறாரோ, கர்த்தர் எப்படியும் நம்மளோட பேசத்தான் செய்வார், ஒரு சந்தர்ப்பம் தரத்தான் செய்வார். அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை முத்தம் செய்கிறவர்களாக, அவரை பற்றி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். சரி, எத்தனையோ ஊழியக்காரர்களை எழுப்பி விட்டுருக்கிறாரு ஆஃப்டர் த ராப்சர், சபை எடுத்துக்கொண்ட பிறகு. ஆனாலும் பெரிய அளவில் கொஞ்சம் பேர் மனம் திரும்பினாங்க, பெரிய அளவில் மனம் திரும்புதல் காணப்படவில்லை. பாவம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆண்டவருக்கே மனசு பொறுக்கலை. நீ அநியாயம்தான் செய்துக்கிட்டு இருப்பியா, செஞ்சுக்கிட்டே இரு, நீ அசுத்தமாக தான் இருப்பேன்னு சொல்கிறியா, சரி இரு, அது எவ்வளோ பயங்கரமானது, என்ன நான் அவங்ககிட்ட போராட மாட்டேன், நீ அவன் இஷ்டப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. அந்த நிலைமைக்கு நம்ம போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் சீக்கிரமாக வருகிறார். ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கும் தக்கதாக அளிக்கக்கூடிய பலன் அவரோடு கூட வருகிறது என்று பார்க்கிறோம். புதிய எருசலேமை பற்றி பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக விளக்கி கொண்டிருக்க முடியாது. சில காரியங்களுக்கு விளக்கமும் சரியாக இல்லை. என்னமோ கடைசியாகவும் இந்த புத்தகத்தை எழுதுகிறவர் யோவான், எல்லாரும் உன்னை கூப்பிட்றாங்கப்பா, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய்
வாங்கி கொள்ள கடவன். ஜீவ தண்ணீர் இருக்குது. சிங்காசனத்தின் அடியிலிருந்து தெளிந்த நதி புறப்பட்டு வருகிறது. உன்னை தாகமாக இருக்கிறாயா, விருப்பமாக இருக்கிறாயா, வந்து வாங்கி கொள்ள. நாங்கள் கூப்பிடுறோம். ஆவியானவர் கூப்பிடுகிறார். மணவாட்டி சபை கூப்பிடுகிறது. கேட்கிறவன் சத்தத்தை கேட்டு வந்தவன் அப்பா நீ வா என்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ வந்து அதை ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்கிறார். கடைசியில் ஒரு எச்சரிக்கையோடு முடிகிறது. இந்த புஸ்தகத்தில் வசனங்களோடு நீ எதையும் கூட்டாத, இதிலிருந்து எதையும் குறைத்து போடாத என்று சொல்லி, நமக்கு சில சமயம் இப்படி இருக்குமா, ஒருவேளை அது இப்படியா இருக்குமோ என்றெல்லாம் எண்ணங்கள் வருகிறது. நம்ம என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். நமக்கு விளங்காத காரியங்களை விட்டு விடுவோம். அதுக்காக அதை மாற்றி கொண்டு இருக்க வேண்டாம். இதைத்தான் இப்படி சொல்லியிருப்பார்கள், இதைத்தான் இப்படி சொல்லியிருப்பார்கள் என்று எடுக்க வேண்டாம். ஒரு வசனம் இருக்குது. எத்தனையோ பாக்கியவான்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவருடைய பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்கிறதுக்கு பாத்திரவானாக இருந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளின்படி செய் என்று நம்ம பார்க்கிறோம். கற்பனைகள்னால் இதில் சில கற்பனைகள் இருக்குது. உன்னுடைய குறைகளை விட்டு மனம் திரும்பு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எந்த கற்பனைகள் நம்ம என்ன கற்பனைகளை செய்ய வேணும் அப்படியெல்லாம் சொல்லி நமக்கு சில எண்ணங்கள் வரலாம். உபாகமத்தில் மோசே சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய கற்பனைகள் உனக்கு மறைபொருள் அல்ல, அதை வானத்தில் ஏறி அதை யார் நமக்கு கொண்டு வந்து தருவார் என்று சொல்வதற்கு அது வானத்தில் உள்ளதும் இல்லை. சமுத்திரத்தில் போய் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வந்து யார் நமக்கு சொல்வா என்று சொல்வதற்கு அது சமுத்திரத்தின் அக்கறையிலும் இல்லை, அது உன் இருதயத்தில் உன் வாயின் அருகிலும் உனக்கு பக்கத்துலேயும் தான் இருக்குது கர்த்தருடைய கற்பனைகள். அதனால் எனக்கு தெரியாது என்று நம்ம சொல்லுவதற்கு இல்லை. கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு எப்படியும் தெரியும். ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கற்பனைகளின்படி நம்ம ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிட்ட ஒருத்தன் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது கற்பனைகளை கைக்கொள்ளும் தான் சொல்கிறாரு. அதனால் அந்த எழுதப்பட்ட கற்பனைகளெல்லாம் நமக்காக, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டது. அது நமக்கு சமீபத்தில் தான் இருக்குது. நம்ம அதை அறிந்து அதன்படி செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்த ஜேடிகே டிவிக்கு எங்களுடைய சீனியர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்து எங்களை ஊக்குவித்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏதோ ஒரு அதிசயமான காரியமாக கர்த்தர் இதை வாய்க்க பண்ணினார். இப்பொழுது வெளிப்படுத்தலுடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இன்னும் ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் பலப்படுவோம், அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவோம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, 7 குத்து விளக்குகள் மத்தியிலே
உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவோமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஜெபம். எங்களை நேசித்து எங்களில் அன்பு கூர்ந்து உம்மை தியானிக்கத்தக்கதான நேரங்களையும் சமயங்களையும் நீர் எங்களுக்கு தந்தபடியினால் நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் கூட்டம் கூட்டமாக நின்று எத்தனையோ கூட்டத்தார், மூப்பர்கள், ஜீவன்கள், தூதர்கள், வெள்ளையங்கி தரித்தவர்கள், குருத்தோலை படித்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்கள் அங்கிகளை துவைத்து வெளுத்தவர்கள், இரத்த சாட்சிகள், கர்த்தாவே திரளான ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் நின்று அவர்கள் உமக்கு ஆராதனை செய்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனுக்கும் எங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கும் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிறைந்து எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், எங்களுடைய ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்துக்குள் எங்களை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.